So welcome back guys in another video and game development கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா guys? So guys, as you can see நம்ம வந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கோம். So நான் உங்களுக்கு போன வீடியோல யூனிட்டி டவுன்லோட் பண்ண சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யூனிட்டி டவுன்லோட் பண்ணோடனே இன்ஸ்டாலும் பண்ண சொன்னேன். ஸோ நிறைய பேருக்கு இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ டோன்ட் வரி கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். சப்ப மேட்ரு தான், இன்ஸ்டால் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ கைஸ் நான் உங்களை திரும்பியும் ரிமைண்ட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், வி ஆர் மேக்கிங் கேம்ஸ் இன் திஸ் சேனல். ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூனிட்டி அண்ட் பிளெண்டர் அப்படின்ற ரெண்டு சாஃப்ட்வேரை கேம் டெவலப்மெண்ட்காக டவுன்லோட் பண்ண வச்சிருந்தேன். ஸோ அந்த ரெண்டு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த வீடியோவே நீங்கள் பார்க்கலனா டோன்ட் வரி கைஸ், அந்த வீடியோவே நீங்கள் பார்க்கலனா மேலே ஒரு ஐ பட்டன் வந்திருக்கும். இப்போ ஓகே, இப்போ நான் சொல்கிறப்ப மேலே ஒரு ஐ பட்டன் வந்திருக்கும். அந்த ஐ பட்டனில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து எப்படி யூனிட்டி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து நீங்கள் யூனிட்டி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூனிட்டி டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிட்டி செட்டப் அந்த மாதிரி சம்திங் காமிக்கும். ஓகே, ஸோ அந்த யூனிட்டி செட்டப்பை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் வைல் லோடிங் இந்த மாதிரி சம்திங் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கைஸ். இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே போங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, அக்செப்டெல்லாம் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க, அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே போயிருங்க, வேலை முடிஞ்சிடும். சரிங்களா, டோன்ட் வரி. ஸோ கைஸ் அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அப்படியே விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா போய் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க. கைஸ் ஃபைனலாக யூனிட்டி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே ரன் யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்கல, இதில் டிக் பண்ணிடுங்க. அடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஃபினிஷ் அப்படின்றதில் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய யூனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கைஸ் சில பேருக்கு வந்து உங்களுக்கு நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் வாட்டுக்கு அலவுன்னு கொடுத்துருங்க. ஓகே, டோன்ட் வரி, அலவுன்னு கொடுத்துருங்க. சரிங்களா. அண்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸாக எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலை, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் ஆகிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் காமிக்காது. ஓகே, உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண கேட்கும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கேட்கும். ஸோ மேலே சைன்இன் அப்படின்னு போட்டிருக்கலாம், அங்கே கிளிக் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களை சைன்இன் பண்ணவே வச்சிரும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன்இன் இன்டு யுவர் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு வாட்டி மட்டும் சைன்இன் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆஃப்லைனாகவும் ஒர்க் பண்ணலாம், ஆன்லைன் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு யூனிட்டியில் ஒரு அக்கௌண்ட் வேணும். சரிங்களா, கூகுள் அக்கௌண்ட் மாதிரி யூனிட்டிக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு சைன்இன்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இல்லைனா இங்கே கிரியேட் ஒன் அப்படின்னு போட்டிருக்கா, இங்கே மேலே பாருங்கள் கிரியேட் ஒன் அப்படின்னு போட்டிருக்கலாம், இல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, இமெயில் ஐடி அந்த மாதிரி. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு தெரியலனா என்கிட்ட கேளுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். சரிங்களா. ஸோ அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இமெயில் அப்படின்னு கேட்டிருக்கல, அங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இமெயில் போட்டிருந்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து போட்டிருக்கிற இமெயில் வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கே கேட்கும், பாஸ்வேர்டையும் போட்டுருங்க. ஓகே, ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்தோன்னே சைன்இன் பண்ணிடுங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் அது சைன்இன் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதுவும் காமிக்காது. சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒன்றும் காமிக்காது. க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இங்கே பாருங்கள் நியூ அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ நியூவில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களோட நெட்டை கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நெட்டெல்லாம் தேவையே கிடையாது, நெட்டை ஆஃப் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே ப்ராஜெக்ட் நேம் என்ன ப்ராஜெக்ட் பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ சும்மா வந்து நான் உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் தான் சொல்லித்தரேன். ஸோ நான் டியூட்டோரியல் அப்படின்னு சும்மா பேர் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் அடுத்து லொக்கேஷன் எந்த இடத்துல வந்து அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து தனியாக ஒரு யூனிட்டிக்காகவே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி விட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வச்சிடுறேன். அண்ட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. அடுத்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். ஓகே, அண்ட் அடுத்து இங்கே பாருங்கள் 3D ப்ராஜெக்டா 2D ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் 3D 2D எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலி இங்கே கேட்கும், பட் நம்ம ப்ராஜெக்ட்லாம் செய்வோம்ல, செஞ்சு முடிக்கிறப்ப தான் அது 3Dயா 2Dயான்றது செலக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கே 3D 2D எதில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஐ வில் ரெக்கமெண்ட் 3Dயில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எனேபிள் யூனிட்டி அனாலிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டு ஆன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டு அந்த
மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தேவை. ஸோ இது ஆஃபில் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 3Dயில் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் திரும்பியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் கைஸ், நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அண்ட் நீங்கள் இதை கேட்டு ஹாப்பியாகிருவீங்க. நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஹை அண்ட் பிசியெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களால லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண முடியாது. கரெக்டாக அவங்களால நிறைய பேருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்காக நானும் என்னோடய வெர்ஷனை கம்மி பண்ணிட்டு யூனிட்டி 5 இருந்துச்சுல, யூனிட்டி 5 அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ யூனிட்டி 5க்கு நீங்கள் 32 பிட் வெர்ஷனும் கிடைக்கும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு கம்மியான பிசியெல்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கும் சொல்லிடுறேன். பாருங்கள், எல்லா யூனிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். அண்ட் இப்போலாம் நான் சொல்லித்தர போதில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. சரிங்களா, நீங்கள் எந்த வெர்ஷன் வச்சுருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைமில். ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட், எதெல்லாம் என்னென்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நடுவில் உங்களுக்கு ஒன்று தெரியுதா, இதுதான் வந்து சீன். ஓகே, சீன் இங்கேருந்து நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் மூவ் பண்ணலாம், எல்லாத்தையுமே எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கேமரா அப்புறம் ஒரு லைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன் இதை பற்றி. ஓகே, ஸோ இந்த சீன் வியூலேயே நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறதெல்லாம் பண்ணோம்னா மிடில் மவுஸ் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படியே இந்த சைடு என்ன இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குன்றதை வியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஆல்ட் அமைக்கிட்டே லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ட் அமைக்கிக்கிட்டே லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு என்ன இருக்குது, அந்த சைடு என்ன இருக்குன்றதை இப்படி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு WASD இந்த பட்டன்ஸ் தெரியுமா, WASD நம்ம கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருப்போம், GTA San Andreas அந்த கேம்ஸ் எல்லாம் விளாட்றப்ப நம்ம WASD அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி போவோம். கரெக்டாக, ஸோ அதே WASD அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி பின்னாடி இதில் போகலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே, முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் WASD அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நான் WASD உங்களுக்கு தெரியும்ல, WASDனா என்ன பட்டன்ஸ்னு கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா ரைட் கிளிக் அமைக்கிக்கிட்டே வந்து இந்த மாதிரி அப்படியே பார்க்குறேன் என்ன எந்த இடத்துல என்ன இருக்குன்றதை. சரிங்களா, ஸோ இப்படி வந்து இந்த சீன் வியூ இருக்குல்ல, இதுக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த சைடு என்ன இருக்குன்றதை இப்படி பார்க்கலாம் அண்ட் அதெல்லாம் எடிட்டெல்லாம் பண்ணலாம். ஓகேவா, சரிங்களா, இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து நம்மளோட சீன் வியூ. ஓகே, இந்த சைடு பாருங்கள், ஹைராச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இருக்குது. ஹைராச்சி, அது பேர் எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு தெரில. சரிங்களா, ஸோ அந்த விண்டோவில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அன்டைட்டில் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட சீன். ஓகே, நம்மளோட சீன் பேர் வந்து நம்ம இன்னும் அன்டைட்டில்லாம் வச்சுருக்கோம். அதாவது டைட்டிலே இன்னும் கொடுக்கல நம்மளோட சீனுக்கு. நம்ம சேவ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து டைட்டிலெல்லாம் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த சீனுக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது இங்கே போட்டிருக்கோம். ஸோ மெயின் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டைரக்ஷனல் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்புறம். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே இருந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க எதுக்கு நான் இந்த சைட்லேருந்து செலக்ட் பண்ணணும், ஏன் நான் டேரெக்டாக இங்கே போய் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நீங்கள் கிளிக் பண்ணலாம், டோன்ட் வரி. பட் கைஸ், நீங்கள் ஒரு 3D கேமெல்லாம் உருவாக்குறப்ப எப்படின்னா ஒரே இடத்துல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா அப்போ தெரியும். சரிங்களா, ஒரே இடத்துல அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்படின்னு தொடணும்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு ஆப்ஜெக்டை தெரியாமல் தொட்டுருவீங்க. கரெக்டாக, ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சைடில் இருந்தே இப்படின்னு கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சீன்ஸ் எல்லாம் இருக்குன்றது காமிக்கும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ அன்டைட்டில்டு அப்படின்னு ஒரு சீன் இருக்குது. சீன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, லெவல்ஸ் மாதிரி. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு லெவல். ஓகே, இந்த லெவலுக்கான இதை வந்து நம்ம இங்கே டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த சீனுக்கு பேர் வந்து இந்த அன்டைட்டில், ஒன்றும் டைட்டிலே கொடுக்காமல் இருக்கேன், அதனால தான் அன்டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா, இது வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கைஸ் பாருங்கள், எவ்ரி டைம் நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணுறப்ப பாருங்களேன், இந்த சைடில் வந்து பாருங்களேன், அப்படியே என்னென்னமோ வந்து அப்படியே காமிக்குது பாருங்கள். என்னமோ டிரான்ஸ்ஃபார்மு, கேமராஸு, பொசிஷனு அப்படிலாம் காமிக்கல. இந்த மேலே இருக்குல்ல, இதுதான் வந்து இன்ஸ்பெக்டர் விண்டோ.
ஓகே, இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ மெயின் கேமரா அப்படின்ற ஆப்ஜெக்ட், அந்த கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும், எந்த பொசிஷனில் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டால் என்னென்னலாம் பண்ண முடியும், அந்த ஃபிசிக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வெயிட், அதெல்லாம் இந்த சைடில் இருக்கும். சரிங்களா, இன்ஸ்பெக்டர் அப்படின்ற விண்டோவில் எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான இன்ஸ்பெக்டர் விண்டோ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, உங்களுக்கு நான் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அண்ட் அப்படியே நீங்கள் கீழே பாருங்கள், கீழே பார்த்தோன்னே அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்மளோட கேமுக்கான அசெட்ஸ்னால் எப்படி சொல்கிறது, அசெட்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு கேமுக்கு தேவையான ஃபைல்ஸு, ஏதாச்சும் ஒரு 3D மாடலு அதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். அது வந்து நம்ம கொண்டு வருவோம், அதனால் நிறைய இது பண்ணுவோம், உங்களுக்கு அந்த நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து அசெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிச்சா, எந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிச்சா, இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு போதும். ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த யூனிட்டியை வச்சு ஒரு கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பார்க்குறீங்களா, ஒரு கேமு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கல, ஒரு க்யூப் வந்து இந்த சைட்லேருந்து போயிட்டுருக்கிற மாதிரி இந்த கேமை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். போக போக இந்த கேமையே நம்ம ரொம்ப நல்லா மாடிஃபை பண்ணிட்டு டெம்பிள் ரன் கேம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்ஸாக உருவாக்கிடுவோம். டெம்பிள் ரன் கேம் புரியுதா, எப்படி சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேமை உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணும், டெம்பிள் ரன் இல்லாட்டி சப்வே சர்ஃபர்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த கேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் ஸ்டார்டிங்கில் அந்த க்யூபை வச்சு செய்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஓகே, இப்படி வந்து இடிக்குது, இப்படி தான் வந்து மூவ் ஆகுது, அந்த மூவ்மெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, எடுத்தோடனே வந்து நான் கேரக்டர் அனிமேஷன் மாடலிங் அப்படின்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஓகே, தட்ஸ் வை ஐம் சேயிங் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேமை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சால இந்த மாதிரி ஒரு கேமை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நீங்களே நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா இந்த மாதிரி கேமெல்லாம் க்ரியேட் பண்ணி, நிறைய பேர் வந்து என்னை நம்ப மாட்டீங்க, என்னடா இவன் வந்து சும்மா பொய்ய சொல்லிகிட்டு இருக்கேன், கேம்ஸ் எல்லாம் எனக்கு உருவாக்கவே தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கேம் பார்க்குறீங்களே, இந்த கேம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷூட்டிங் கேம்ஸு நான் நிறைய இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். தட்ஸ் மை எய்ம். ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லி தரணும். இந்தியாவிலையும் பெரிய பெரிய கேம் டெவலப்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து என்னோட கனவு வந்து நினைவாகணும். அதுதான் வந்து என்னோட கனவு. சரிங்களா, பட் இந்த கனவு நினைவாகணும்னா நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கணும். ஓகே, தட்ஸ் வை ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப பேசிக்ஸ். சரிங்களா, ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோ. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், keep learning, keep practicing and keep watching Coding Anna.